கடாரத்தின் கதிரவன். அத்தியாயம் 18. அரண்மனைக்குள் ஒரு பார்வை. படைத்தலைவன் நாகசேனனின் மாளிகை கடாரத்தின் அதிகார மையத்திற்கு அருகே ஒரு சிறிய அரண்மனையைப் போல பிரம்மாண்டமாக இருந்தது. அதன் வாசலில் நின்றிருந்த காவலர்களின் தோரணையும் அவர்கள் அணிந்திருந்த விலையுயர்ந்த கவசங்களும் நாகசேனனின் அதிகாரத்தையும் செல்வச் செழிப்பையும் பறைசாற்றின. ஆதவராயனும் இரமாறனும் அண்ணாமலை செட்டியார் அனுப்பிய ஒரு பரிந்துரை கடிதத்துடன் அந்த மாளிகைக்குள் நுழைந்தனர். நாகசேனன் 50 வயது மதிக்கத்தக்க பருத்த உடல்வாகுடன் பாம்பை போன்ற கூரிய கண்களுடன் இருந்தான். அவன் அமர்ந்திருந்த விதமும் அவன் பார்த்த பார்வையும் அவன் ஒரு பேராசை பிடித்த கொடுமையான குணம் கொண்டவன் என்பதை வெளிப்படுத்தின. அவன் முன் ஆதவன் மிகுந்த பணிவுடனும் ஒரு வணிகனுக்கே உரிய வணக்கத்துடனும் நின்றான். சோழ தேசத்து வணிகராம், என்னிடம் என்ன காரியமாக வந்திருக்கிறீர் என்று கேட்டான் நாகசேனன். அவன் குரலில் அப்பட்டமான அலட்சியம். படைத்தலைவரே, நாங்கள் வணிகர்கள் மட்டுமல்ல, கலைகளின் விருப்பாளர்களும் கூட. கடாரத்து மன்னர் ஒரு சிறந்த கலை ரசிகர் என்று கேள்விப்பட்டோம். அவருக்கு சோழ தேசத்தின் சார்பாக எங்கள் சிற்பி இளமாறன் கையால் வடிக்கப்பட்ட ஒரு விநாயகர் சிறு சிலையை அன்பளிப்பாக கொடுக்க விரும்புகிறோம் என்றான் ஆதவன். இளமாறன் தன் கையில் இருந்த சந்தன மரத்தில் செதுக்கப்பட்ட சிறிய ஆனால் அற்புதமான விநாயகர் சிறுவடிவச் சிலையை காட்டினான். நாகசேனனின் கண்கள் அந்த சிலையின் கலைநயத்தை பார்க்கவில்லை. அதன் மூலம் தனக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்றுதான் கணக்கிட்டன. மன்னரை பார்ப்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல, அதற்கு பல படிகள் இருக்கின்றன என்றான் அவன் நேரடியாக. ஆதவன் புன்னகைத்தான். அந்த படிகளுக்கான விலையை நாங்கள் அறிவோம் படைத்தலைவரே என்று கூறி தன் இடுப்பில் இருந்த ஒரு சிறிய பட்டுப்பையை எடுத்து அவன் முன்வைத்தான். அதில் சில தங்க காசுகள் இருந்தன. நாகசேனனின் முகத்தில் ஒரு குரூர புன்னகை படர்ந்தது. அவனுக்கு வேண்டியது கிடைத்துவிட்டது. நல்லது, நீங்கள் கலையை மதிப்பவராக தெரிகிறது. உங்கள் கோரிக்கையை நான் மன்னரிடம் கொண்டு செல்கிறேன். நாளை காலை அரண்மனைக்கு வாருங்கள்.